ஸ்ரீமத் பாகவதம் 17ஆம் பகுதி. பிரம்மதேவரின் கலக்கமும் மனித சிருஷ்டியும். பின் ருத்ரனுக்காக 11 பெண்களை உண்டாக்கி கொடுத்தார். ருத்ரா, நீ இந்த 11 பெண்களையும் உனது மனைவிகளாக்கி கொண்டு இவர்கள் மூலம் சந்ததிகளை உண்டாக்கு என்று கட்டளையிட்டார் பிரம்மதேவர். ருத்ரனும் பிரம்மனின் கட்டளைப்படியே தனது மனைவிகள் மூலம் தன்னை போலவே சக்தி கொண்டவர்களாகவும் கோபம் உடையவர்களாகவும் ஏராளமான பிள்ளைகளை பெற்றார். ருத்ர அம்சத்துடன் சினம் கொண்டவராக பிறந்த பிள்ளைகளை கண்டு பிரம்மதேவர் கலக்கமும் கவலையும் அடைந்தார். ருத்ரனை அழைத்து, ருத்ரனே, நீ பெற்ற பிள்ளைகளின் சுட்டெரிக்கும் பார்வையால் எல்லா திக்குகளும் பொசுங்கி போகின்றன. தேவர்களும் கூட அஞ்சுகிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றது போதும். இனி நீ தவத்தில் ஈடுபடுவதே நன்மை விளைவிக்கும் என்றார். பிரம்மனின் சொற்படி ருத்ரன் தவம் செய்ய சென்றார். அடுத்ததாக பிரம்மதேவர் தானே பிள்ளைகளை சிருஷ்டி செய்யும் முயற்சியில் இறங்கினார். உலகத்தை விருத்தி செய்வதற்காக தன்னை போலவே சக்தி கொண்டவர்களாக மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், பிருகு, கிருது, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர் என்ற 10 மகன்களை உண்டாக்கினார். ஆனால் இதன் பிறகும் உலகம் அவர் எதிர்பார்த்தபடி விருத்தி அடையவில்லை. இதனால் பிரம்மதேவர் மனம் வருந்தி வேதனைப்பட்ட போது அவருடைய உடலே 2ஆக பிரிந்தது. அதில் ஒரு பாதி ஆணாகவும் மறுபாதி பெண்ணாகவும் ஆனது. ஆணுக்கு ஸ்வயம்பு மனு என்றும் பெண்ணுக்கு சதரூபை என்றும் பெயர் ஏற்பட்டது. ஸ்வயம்பு மனுவிற்கு சதரூபை மனைவியானால் பின்னாளில் இவர்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்தனர். 2 ஆண் குழந்தைகளுக்கும் பிரியவிரதன், உத்தானபாதன் என்றும், பெண் குழந்தைகளுக்கு ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என்றும் பெயர் சூட்டப்பட்டது. 3 பெண்களும் முறையே ருச்சி, கர்தமர், தக்ஷர் என்பவர்களை திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் மூலம்தான் உலகில் மனித குலம் விருத்தியானது. ஸ்வயம்பு மனுவின் சந்ததியினர் மூலமாக தோன்றியவர்கள் என்பதாலேயே மானிடர்கள் மனிதர்கள் என்றாகினர். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.